வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதி விசுவாவசு வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி, நட்சத்திரம் சித்திரை, திதி வளர்ப்பிறை, ஏகாதசி திதி. இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஏகாதசி விரதம். ஒரு சில பஞ்சாங்கத்தில் சனிக்கிழமை தான் ஏகாதசி விரதம்னு போட்டிருக்கேன், தெரியும் எனக்கு. துவாதசியிலே அப்போ விரதம் இருப்பீங்க, ஏகாதசி ஃபுல்லாக விட்டுவிட்டு. யோகம் அமிர்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சிலர் பிள்ளையார் சுழிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் மார்க் போடுகிறார்களே, இது சரியா? பிள்ளையார் சுழி தான் நம்மளுடைய சம்பிரதாயம். அதுக்கப்புறமா ஸ்வஸ்திக் மார்க் வேணால் சென்டரில் போடுங்க. பிள்ளையார் சுழி முதல்ல போட்டுட்டு அப்புறமா ஸ்வஸ்திக் மார்க் போடலாம். யார்? உடுப்பி ஓட்டல் மாடி பெண்ணாகடம் என் ராமச்சந்திரன். கண் பார்வையில் பிரச்சனை உள்ளவர்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? திருவிழிமிழலை அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. விழினா கண்ணு, ஞாபகம். திருவிழிமிழலை. நம்மளுடைய விழிகளை பாதுகாக்க, விழிக்கு மறுபடியும் ஒளி பிறக்க, கண் பார்வை ஏற்பட, கண் பார்வையில் ஏதேனும் நோய் நொடிகளோ கோளாறுகளோ அல்லது கண் தெரியாமல் போனாலோ அவர்களெல்லாம் திருவிழிமிழலை என்னும் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள சிவபெருமானை வழிபட வேண்டும். திருவிழிமிழலைங்கிறது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் போகிற வழியில் இருக்குது. திருவிழிமிழலை, திருவிழிமிழலைன்னு சொல்லுவாங்க, திருவிழிமிழலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழிமிழலை ஈசனுக்கு பாடப்பட்ட தேவார பதிகத்திலே அவ்வூர் மக்கள் எல்லாம் இசை ஞானம் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லுகிறார்கள். பண்ணமரும் மென்மொழியார் பாலகனை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவரும் வியப்பெய்தி விமானத்தோடு இழியும் மிழலையாமே. திருவிழிமிழலைக்கு விண்ணவரும் வியப்பெய்தி ஆச்சரியப்படுறாங்களாம். ஆகாச மார்க்கத்தில் போயிட்டுருக்கிற எல்லா தேவர்களும் அங்கேருந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்களாம். விண்ணவர்களும் வியப்பெய்தி விமானத்தோடு இழியும், அவங்களுடைய ஆகாச விமானத்தோடு அப்படியே இறங்கிடுறாங்களாம். ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி இறங்கிடுறாங்களாம். இறங்கி அந்த பாட்டை கேட்குறாங்களாம். என்னென்னா குழந்தைங்கள தாளாட்டுறாங்க இந்த பொம்பளைங்க, அவ்வளோ இனிமையாக பாடுவாங்களாம். திருவிழிமிழலை என்பது இசைக்கு பெயர் போன ஊர். திருவிழிமிழையிலே நாதஸ்வர வித்வான்கள் நிறைய பேர் இருந்தார்கள் ஒரு காலத்தில். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. அந்த ஊர் சிவபெருமான் கண் பார்வை வழங்கும் சக்தி உடையவர். அதனால் திருவிழிமிழைக்கு போங்க. தினமும் கோவிலுக்கு சென்றால் நல்லதா? அம்மா நல்லதுதான். நண்பர் ஒருவர் போகக்கூடாது என்று சொல்கிறார். அவரை கழட்டி விடுங்க. அவர் நட்பு வேண்டாம் உங்களுக்கு. கேள்வி கேட்பவர் MM முத்தையா திருப்பூர்லேருந்து கேட்குறாரு. திருப்பூர் முத்தையா அவர்களே, அந்த நண்பர் வேணாம். அப்படிப்பட்ட நண்பர்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க, அவன் நட்பு தேவையில்லை. தினமும் கோயிலுக்கு போனால் நல்லது இல்லைன்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாராம். அந்த மாதிரி ஆசாமில்ட்டெல்லாம் ஃப்ரெண்டே வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அவனெல்லாம். ஃபார் கடகராசி, சேட்டன் இஸ் இன் த 8th house. சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கடக லக்னம் ஆல்சோ சார். இல்லை, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் கடக லக்னம், ஒன்லி ஃபார் கடக ராசி இட் இஸ் இன் த 8th house. பெங்களூர்லேருந்து ஒரு அன்பர் கேட்குறாரு. அவர் ஆங்கிலத்தில் தான் எழுத தெரியும் போல இருக்கு. ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். கடகராசிக்கெல்லாம் அஷ்டம சனின்றாங்களே, கடக லக்னத்துக்கும் அது பொருந்துமான்றார். கடக லக்னத்துக்கு அஷ்டம சனி கிடையாது, ராசிக்கு தான். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருந்தால்தான் பூமி வீடு யோகம் அமையுமா? ஆமாம், சந்தேகமே இல்லை. செவ்வாய் பலகீனமாக இருந்தால் அவன் லைஃப் லாங் வாடகை வீட்டில் தான் இருப்பான், ஒன்று குடும்பத்தில் இருப்பாங்க. SN பூங்கொடி, ஈரோடு. செவ்வாய் வலிமையாக இருந்தால்தான் வீடு பூமி நிலம் போன்றவை கிடைக்குமா? ஆமாம், கரெக்டு. மகர ராசி, துலா லக்னம், திருவோண நட்சத்திரம், பூமி வீடு யோகம் எப்படி தெரிந்து கொள்வது? என்ன தசை நடக்குதுங்கிறத பார்க்கணும். இந்த தசைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் ஆனால் அமையும். துலா லக்னம், லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு உண்டு. 7 குடையவன் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவீர்கள். நங்கநல்லூராரே
வணக்கம். நல்லா இருக்கு அட்ரஸ் பண்ணுற விதம். பூர்வீக சொத்தில் 3 தலைமுறைகள் வரை பயன்படுத்த வேண்டும், 3 தலைமுறைக்கு பிறகு அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். 21 தலைமுறை பயன்படுத்தியிருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு 21 தலைமுறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பயன்படுத்தலாம். இவரை யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, 3 தலைமுறை ஆயிடுச்சு, இனிமேல் இந்த வீட்டை வித்துருன்னு சொல்லி கிளப்பி விட்ருக்காங்க. அவங்க ஊர் பக்கத்தில் அது ரொம்ப ஜாஸ்தி. அது ஈரோடு தானே அவர் மதிமாறன். 3 தலைமுறைக்கு மேலே ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யாரோ ஒரு கிளப்பி விட்ருக்காங்க. அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பெல்ட்டில் நிறைய பேர் வந்து வீட்டை வித்துரு, உனக்கு வீட்டுனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய பேர் வீட்டை வைக்கிறாங்க. பாவம், ஜாதக ரீதியாக காரணம் சொல்ல தெரியாதனால இப்படி ஒரு புரடா கிளப்பி விட்றாங்க, வீட்டை வித்துரு, வீடு தான் சரியில்லை அப்படின்னு. அப்புறம் அந்த ஜோசியரே ஒரு ஆளை செட்டப் பண்ணி கம்மி விலைக்கு வாங்கிடுவார். இப்படி நடக்குதுங்க. 3 தலைமுறையெல்லாம் இல்லை சார், 21 தலைமுறை எல்லாம் வாழ்ந்துருக்காங்க சொந்த வீட்டில். சும்மா யாரோ சொல்கிறாங்க சார், அதெல்லாம் நம்பி வீட்டை வித்துறாதீங்க. ராஜி கீதா பட்டாபிராம், எங்கள் வீட்டில் ஒரே பக்கமாக பார்த்து அறைகள் உள்ளன, வரிசையாக இருக்கு போல் இருக்கு ரூம், ரயில்வே கம்பார்ட்மெண்ட் மாதிரி. தெற்கு வாசல் முன்புறம் மெயின் கேட் தலைவாசல், பெட்ரூம் வாசல், வடக்கு பார்த்த வாசல் ஒரே நேராக அமைக்கலாமா? அவர் வேறொருவரிடம் கேட்டோம், அவர் வாசல் குத்து என்று சொல்கிறார். நீங்கள் சொல்கிறது எனக்கு அவ்வளோ கிளியராக விளங்கலை. நீங்கள் தெற்கு வாசல் வைக்கலாமா, தெற்கு வாசல் மெயின் வாசலை வச்சு கேட்டும் தெற்கு பக்கம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. தெற்கு வாசல் தாராளமாக வைக்கலாம். இங்கே இருக்கட்டிலே பெஸ்ட்டு தெற்கு தான். 4 திசைகளிலையும் தெற்கு தான் ரொம்ப சிறந்த வாசல். அல்லது வடக்கு வாசல் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. அப்படி தெற்கு பக்கம் கேட் இருக்கும்போது நீங்கள் எப்படி வடக்கு பக்கம் வாசல் வைப்பீங்க? அப்போ பின்பக்கம் சுற்றிக்கிட்டா வர முடியும் வீட்டுக்கு உள்ள, அது சரியாக வராது. பிறை சூடனே பிறான், PR கவிதை ராஜா. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் திருப்பாலத்துறை பாலை வளநாத சுவாமி உடனுரை தவள வெள்நகையால் ஆலயத்தில் அட்சய பாத்திரத்துடன் நித்திய கல்யாண கோலத்தில் அருள கோவிலில் நடக்கும் சுயம்வர பார்வதி ஹோமத்தில் பெண்கள் பங்கேற்கிறார்கள். திருமணம் நடக்கும். இவ்வாறு செய்தால் இந்த கோவிலுக்கு வந்து இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா கல்யாணம் நடக்கும்ன்றது அந்த கோவில் கல்வெட்டிலே இருக்கான். வசிஷ்டர் வழிபட்ட இடம், இந்திரன் வழிபட்ட இடம். புனை மரம் பாலை மரம் தலைவிருட்சமாக உள்ளது. 3 நிலை ராஜகோபுரத்துடன் இருக்கிறது. பிரம்மாண்டமான ஒரு ரகுநாத நாயக்க மன்னரால் நிறுவப்பட்ட நற்களஞ்சியம் உள்ளது. ஈசனின் வடதிசையில் அம்பாள் தனி சன்னதியில் அருள்வதால் கல்யாண திருக்கோலத்தில் வரிசையில் இருப்பதாக ஐதீகம். இவ்வாலயம் வருகிறது. நன்றி PR கவிதை ராஜா, நல்ல தகவல் ஒன்று கொடுத்துருக்கீங்க. அந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் ஆகுன்ற ஒரு நியூஸ் சொல்கிறார் அவர். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசியிலேயே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் திருமண வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. 7ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறது. மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அது பார்க்கிறது. குரு ராசியிலிருந்து சுக்கிரனும் பார்க்கிறது. 2 முக்கியமான சுப கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். அதனால கல்யாணம் ஆகாத மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ போய் பேசுனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். வியாபாரிகளுக்கு இது ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய வியாபாரம் மிக பெரிய அளவிலே வளர்ந்து கொண்டே போகும். எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும், எந்த துறை, எந்த தொழில், எந்த மாதிரி தொழில், எந்த மாதிரி வியாபாரமா, உத்தியோகமா, வியாபாரமா, எதுவாக இருந்தாலும் சரி, பிற சுய தொழில்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள். யூ வில் ஷைன் வெரி வெல் இன் யுவர் ப்ரொஃபஷன். நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல நாள் இன்றைய நாள். வெகு சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது, தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது, குடும்பஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. இதனால் என்ன நன்மை அப்படின்னா, செல்வாக்கு அதிகமாகும், புகழ் கிடைக்கும், சமூக அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை ரொம்ப பெருசாக இருக்கும். பணத்தை விட மரியாதை ஜாஸ்தி இருக்கும்.
சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் உண்டு. சில பேருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனால் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சிலர்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்க வந்தாலே எல்லோரும் எழுந்துன்னு ஐயா வாங்க வணக்கம். அந்த மரியாதை தனி. மரியாதை வேறு, பணம் வேறு. ரெண்டுத்துக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்க மாதிரி தெரியல. ஒரு சில இடங்களில் பணத்துக்காக மரியாதை கிடைக்கும், அதெல்லாம் வெளி மரியாதை, போலி மரியாதை. உண்மையான மரியாதை கிடையாது. திறமைக்காக கிடைக்கிற மரியாதை தான் உண்மையான மரியாதை. அந்த மரியாதை இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமை, உங்களுடைய குணம், நீங்கள் பழகும் விதம், அதன் மூலமாக உங்களுக்கு சமூகத்திலே அதிக மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி பெரிய அளவில் வியாபார வளர்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடைபெறும். உங்கள் நெருங்கிய சர்க்கிளில் இரத்த பந்தம்னு சொல்லுவாங்களே, அந்த பிளட் ரிலேஷன், அந்த இரத்த பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவினர்களிடையே யாருக்காவது திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுன ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே 2 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்து விட்டன, புதனும் குருவும். ராசி அதிபதி புதன் ராசியில் ஆட்சி, குருவும் அங்கே புதனோடு இணைந்திருக்கிறது. புதன் குரு சேர்க்கை ராசியில் ஏற்பட்டுள்ளதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே உள்ள குரு 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெரிய அளவிலே பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் வியாபாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும். வியாபாரத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. எனவே 11 குடைவன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. 6 குடைவன் நீச்சமடைந்திருக்கிறது. எனவே இப்பொழுது பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6 குடைவன் நீச்சமடைந்ததால் வியாதிகள் இல்லை, நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து கிடைக்க நல்ல நேரம். சொத்து நிறைய இருக்கு சார், வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அதான் கிரகம் அதுதான் சொல்லுது. எனவே பூமி லாபத்தை ஏற்படுத்தும். பூமி லாபம் என்றால் பூமி வாங்குவோம், விலைக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியான நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக அற்புதமான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகிழ்ச்சி அலை பொங்கி எழுகின்ற ஒரு நேரம் வந்துவிட்டது. வியாபாரத்திலே நீங்கள் தலை சிறந்து விளங்குவீர்கள். உங்களுடைய வியாபார வளர்ச்சி, பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய முன்னேற்றம் ஆகவே எல்லாமே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். 2 குடைவன் 11ஆம் இடத்திலே இருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் மொத்தமாக இப்பொழுது ஏற்பட்டுள்ள கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். சமுதாயத்திலே வெளிவட்டாரத்திலே உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம். சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அலுவலகத்திலே சிறு சிறு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அலுவலகம் இருக்கும் இடத்தையே மாற்றுவார்கள். எனவே இப்பொழுது அந்த மாற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிறிய பதவி உயர்வாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். 7இல் சனி ராகு, 9இல் சுக்கிரன், 10இல் சூரியன், 11இல் குரு புதன். 11இல் குரு புதன் ரெண்டும் இருக்கு. 12இல் செவ்வாய், ராசியிலே கேது. எனவே சிம்ம ராசிக்கு இப்போது ஏற்பட்டுள்ள கிரக அமைப்பு காரணமாக அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்து வாங்குவீர்கள், வாங்க போறீங்க. இன்னொரு 10 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க. புதிதாக வீடு, மனை, நிலம், தோப்பு, துறவு, நிலம் நீச்சு, வயல், கழனி, காடு அந்த மாதிரிலாம் ஏதாவது அங்கங்கே வாங்கி போடுவீங்க. ப்ராப்பர்ட்டிஸ், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அசையா சொத்து சேரும் நேரம் வந்துவிட்டது.
அதுக்கு எங்கே சார் பணம் இருக்குன்னா கிடைக்கும், பணம் கிடைக்கும். யார் விற்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு லோனு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் விற்று போகணுங்கிறதுக்காக வாங்கி போடுங்க, பின்னால் பார்த்துக்கலாம். நேரம் நல்லா இருக்குது, வாங்கிடுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போது கல்யாணம் ஆகும், இல்லை குழந்தை பிறக்கும், வம்ச விருத்தி ஏற்படும். நீங்கள் இளவயதினராக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சார் இன்னும் கல்யாணமே ஆகலை சார், என்ன இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமான இளவயதினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இல்லை அவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கிற வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். வாழையடி வாழையென வந்ததொரு கூட்டந்தலில் அப்படின்ற மாதிரி வம்சம் விருத்தி அடைகின்ற நேரம். ஒரே செக்கில் 8 சைபர்லாம் இருக்கும். பயந்து போயிடாதீங்க. அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தொழிலில் ஏற்பட போகிறது. தொழில் ரீதியான வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது உங்கள் குடும்பத்திலே. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 8ல் சுக்கிரன் இருப்பதால் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். 8 11ஆம் இடத்திலே நீச்சமடைந்திருப்பதால் யோகம். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். செலவுகள் அதிகமாக ஏற்படும், ஆனால் அதற்கு ஏற்ற வரவும் கிடைத்து கொண்டிருக்கும். வரவு அதிகமாக வரும், செலவும் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அசையா சொத்து வாங்குவீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண தடை விலகும். பதவி உயர்வு கிடைக்கும். மிக மிக அற்புதமான நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. நாள் முழுவதும் சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிரித்து சிரித்து மகிழக்கூடிய நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். மிகப்பெரிய செல்வச் செழிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண தடை விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். வியாபாரத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் யோகம். பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கெல்லாம் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மேல் படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம்லாம் இப்போ இந்தியாவுக்கு வருது. 40 பல்கலைக்கழகம் வரப்போகிறது இன்னும் 3 வருடத்திற்குள். வெளிநாட்டில் மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்தியாவில் ஒரு கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகில உலக அளவிலே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் எல்லாம் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறாங்க பிரான்ச்சு. இனிமேல் படிக்கிறதுக்கு ஃபாரின் போவானா, ஃபாரின் யூனிவர்சிட்டி இங்கே வருது, இங்கே படிக்கலாம். அதே படிப்பை அதே சர்டிஃபிகேட் தான் இங்கேயும் கொடுப்பான். அதே வெள்ளைக்காரங்க தான் இங்கேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்திய அரசாங்கம் உலகில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்தோடும் ஒப்பந்தம் செய்து பல்கலைக்கழகங்களெல்லாம் இங்கு வந்து ஆரம்பிக்கலாம் என்று அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதனால் நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறேன், கலிஃபோர்னியாவில் போய் படிக்கிறேன். நீங்கள் போக வேண்டாம். கலிஃபோர்னியாவும் ஹார்வர்ட் இங்கே வருது, இந்தியாவுக்குள்ளே வருது எல்லாமே. இப்பொழுது கல்வி முன்னேற்றம் விருச்சிக ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் புதன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்திருக்கிறது. மறைந்த புதன் நிறைந்த வித்தை. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்திலே உள்ள குறைபாடுகள் எல்லாம் சரியாகிவிடும். முதுமை காரணமாக முதுகு வலி வந்தால் அது தானாகவே சரியாகும். கவலையே பட வேண்டாம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ல் குரு புதன் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. 12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். நன்மை செய்யும் கிரகங்களான புதனும் குருவும் 7ல் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கின்றன. எனவே இது ரொம்ப அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. நன்மைகள் ஏராளமாக நடைபெறும். எல்லா விதத்திலும் நன்மை. அனைத்து வயதினர், அனைத்து பாலர், அனைத்து தரப்பினர் ஆகிய எல்லாருக்குமே நன்மை நடைபெறும்.
சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். நாள் போகிறதே தெரியாது, கலகலப்பாக அப்படியே போயிடும். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மகிழ்ச்சியான நாள். தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் நாள் இன்றைய தினம். திருமணமான குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது நல்ல தகவல் கிடைக்கும். உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்பட போகிறது. உங்கள் இடத்திற்கு, நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். தணிகை வேல் முருகனை மனதார துதியுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே தணிகை வேலை துதிக்க வேண்டும். தணிகை வேல்னா திருத்தணி முருகன் அர்த்தம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவேலே. அந்த திருத்தணி முருகனை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இன்னைக்கு வேண்டிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தணிகை வேல் முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இன்றைய நாள் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எல்லா விதமான நன்மைகளும் அவரவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கணுமோ நடக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை இப்பொழுது விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கும். நல்ல முடிவு விரைவிலே கிடைக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். இன்னும் 6 மாதத்திற்குள் உங்களுக்கு திருமண தேதி வைத்து விடுவார்கள். திருமண தேதியை முடிவு செய்துவிட்டு பிறகு மற்ற ஏற்பாடுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய விருப்பப்படியே எல்லாம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். உங்கள் விருப்பத்திற்கு எதிராக உங்கள் வீட்டில் எதுவும் பண்ண மாட்டாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். நல்லா சேர்த்து வைங்க. காற்றுள்ள போதே துட்டிக்கொள். பண வார்த்தையே சேவிங்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அப்புறம் பின்னால் வருத்தப்படக்கூடாது. எங்கேயாவது 2 இடத்துல இடத்த வாங்கி போடுங்க. உங்களுக்கு 11 செவ்வாய் இருக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா டக்குன்னு முடியும். அசையா சொத்து வாங்கலாம், பணம் வரும். எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க. அசையா சொத்தில் முதலீடு செய்யவும், பூமியில் முதலீடு செய்யவும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே 5 குடைவன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்து விட்டது என்பது ஒரு அற்புதமான யோகம். 5ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள், புதன் குரு. 5 குடைய புதன் ஆட்சி. அதை தவிர குருவும் 5லே போய் புதனோடு இணைந்திருக்கிறது. புதன் குரு சேர்க்கை ரெண்டுமே சுப கிரகம். புதன் குரு ரெண்டும் 5ல் போயிருக்கு. 5ல் 2 சுப கிரகம் வரும்போது பதவி கிடைக்கணும். எனவே உங்களுக்கு ஏதேனும் கௌரவ பதவி இப்பொழுது கிடைக்கலாம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளை உறுதியாக சொல்லலாம். எல்லா விதத்திலும் நன்மை, எல்லோருக்கும் நன்மை. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். பண வரவு நிறைய கிடைக்கும். மனசுல திருப்தி ஏற்படும். பணம் வேற, திருப்தி வேற. சில பேர்கிட்ட பணம் இருக்கும், திருப்தியே இருக்காது. சில பேர் கையில் காசே இருக்காது, சந்தோஷமாக படுத்து தூங்குவோம். இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மனதிலே நல்ல நிறைவு, திருப்தி ஏற்படும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். யாராவது ஏதாவது வேணும்னே உங்கள் வாயை கிண்டுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. குண்டக்க மண்டக்க கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அப்படின்னு ஊன்லேயே பதில் சொல்லிட்டு அப்படியே நழுவினா அங்கேருந்து. அவங்க எதுக்காக கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக பேசுனீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கலாம் அப்படின்றதுக்காக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஊன்லேயே பதில் சொல்லிட்டு போயிடணும். அதுதான் புத்திசாலித்தனம். பணத்தை பத்திரமாக கையாள வேண்டும். பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. எங்கேயும் ஏமாந்துடாதீங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.